நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம். பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது? திருமணம் பண்ணலாமா வேண்டாமா? கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே. உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும்? இந்த மாதம் ஏன்னா அது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். இப்போது அவங்க கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்துக்கு ஒரு மிதுனம் இருந்தால் குடும்பம் குதூகலமாக இருக்கக்கூடியது. மிதுனம் இருக்குது மேடம், கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் இந்த தூதர்கள் மாதிரி அப்படி இணைத்து வைக்கிறதுல பாண்டிங்க்கு இந்த ராசி பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டேஜ் அப்பியரன்ஸ், கலைத்துறை ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல பெட் அனிமல்ஸ், அதாவது பூனை, குருவி, நாய், இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினங்களும் இவங்களை நோக்கி வசீரிக்கும். இது பிரபஞ்ச ராசியை தத்துவங்க. இந்த நேரத்தில் நம்ம மிகப்பெரிய பேச வேண்டிய பேசுபொருளாக இருக்கின்ற எதுனா, உங்கள் ராசியில் இருக்க குரு பகவான் மாற்றமடைகிறது இந்த வைகாசியில். இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு பல முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய மாதமும் உண்டு. நிறைய நல்ல விஷயம் இருக்குது, ஒரு சில கவனமாக இருக்குது, அதையும் பேசணும். ஏன்னா உடச்சி பேசிட்டா தெளிவாக இருந்துக்குவீங்க. முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் செல்வ கடாச்சம் சம்பந்தப்பட்ட விஷயம். சார், உங்களுக்கு பண வருவாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்களுக்கு பணம் வருகின்ற காலகட்டம் இருக்குவதால் ஏதோ ஒரு வகையில் சொத்து ரீதியாக கடன் தேவைப்பட்டால் வாங்கிக்கங்க. உள்ள ஒரு சில பொருளை விற்று நிறைய பேர் பென்ஷன் பணம் ரிட்டையர்ட் ஆகி அந்த பணத்தை விஆர்எஸ் வாங்க போகிறேன்னு சொன்னது. இது மாதிரி நிறைய பேர் பூர்வீக சொத்து பிரித்தது. பண வருவாய் உண்டு. அந்த பணத்தை தற்காக்க வேண்டியது, சரியான முதலீடுகள் செய்வது. இந்த ராசிக்கு இப்போ மனசு ஃபுல்லும் வீடு, வண்டி, வாகனங்கள் சிந்தனை வந்து கொண்டே இருக்கின்றன. பொதுவாக பணம் வந்தோடனே ஃபஸ்ட்டு முதலீடு செய்வது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், முதல்ல இந்த ராசிக்கு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலான் இருக்குது. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தை பற்றி கேட்குறாங்க. வண்டி வாகனத்தில் ஜாதக ரீதியாக பார்த்து எந்த வரிசையில் எண் செட் ஆகும், எந்த நிறங்கள் செட் ஆகும். பொதுவாகவே 4ஆம் இடத்தை வைத்து கணித்து விடலாம். நான் சொல்லும்போது ஒருத்தருக்கு சொன்னேன், லக்னம் வேறு, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 2 சனி சம்மந்தப்பட்டு இருப்பதால் டஸ்டர் வாங்குங்கன்னு. அது 7ஓட லிங்க் நிசான்னு வரும்போது அவங்க சொல்கிறாங்க மனைவி பேரில் இருக்க வண்டியை தான் வாங்கணுன்னாங்க. அப்போ இது மாதிரி பார்க்கலாம். செவ்வாய் தத்துவம் அதிகமாக பட்டோ இல்லை கேதுவின் தத்துவம் அதிகமாக இருந்த 4ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் காலகட்டத்தில் நம்ம வாங்க வேண்டிய சுசுக்கியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் இருக்குங்க. 3ஆம் இடம் சம்மந்தம் இல்லாமல் கியா வாங்க முடியாது. புரியுதுங்களா? இது மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. ரொம்ப இதாக இருந்தால் முக்கியம். நம்ம விஷயத்துக்கு போகும். சார், திருமணம் இருக்கா இல்லையா? இருமணம் இணைகின்ற நிகழ்வு இப்பொழுது ஸ்டேட்டஸ் இணையும் நிகழ்வாக மாறும் காலகட்டத்தில் கவனம். சார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. திருமணத்தில் கவனமாக பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த சூழ்நிலையில் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக ஒத்து வருகிறதா? ஜாதகம் 10 பொருத்தத்தை தாண்டி பல பொருத்தம் பார்க்க வேண்டியது வந்தாச்சு. செவ்வாய், ராகு, கேதுகள் 6ஆம் இடத்தின் தன்மையை நோக்கி வலு பெற்றிருந்தால் 12ஆம் இடம் எப்படி இருக்குது? அந்யுன்யம் தாம்பத்தியம் இல்லாமல் திருமண பொருத்தம் போடக்கூடாதுங்க. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் இல்லை என்றால் திருமணம் இப்பொழுது அமையாது. 12ஆம் இடம் இல்லாமல் திருமணம் நிலைக்காது.
அதான் நாங்கள் 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது உடல் உடல் வலிமை, சொத்து சுகங்கள், கல்வி. படிக்காத பையனுக்கு பொண்ணு கிடைக்குதா? சொந்த பந்தம் இல்லாத பொண்ணு கிடைக்குதப்போ நிறைய ஏழ்மை இருக்குங்க, படிக்காத மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஆவரேஜாக படித்து சம்பளம் கம்மியாக இருக்குது, ஒரு வீட்டில் சொத்து சுகம் இல்லாமல் வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு திருமணம் 35-45 நாளையே ஆண் பெண் இருவர் இருக்குது. இப்போ சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? 12ஆம் இடம் தாம்பத்திய சுகம் இல்லாமல் திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போகிறது. இப்போ அடுத்தது சார் வேலையில் முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய வேலை உண்டு. வேலையில் கவனமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ரெசெஷன் வருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உலகளவில் வேலைவாய்ப்புகள் பல பேருக்கு போகும் காலகட்டத்தில் உங்கள் வேலை தக்க வைத்துக்கொள்ள மிகப்பெரியது. உங்களை வேலை ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். சரியாக பயன்படுத்திக்கிட்டு வேலை தக்க வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபண்டிங் இருக்கா, ப்ராஜெக்ட் இருக்கா, கம்பெனி நிலைமை நல்லா இருக்கா, ஒரு 2 வருஷம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டால் கம்பெனி சரியாக அமர முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்க வேண்டிய சூழ்நிலையை முடிவு செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொன்னார், சார் 1 இயர் தான் எனக்கு ஃபண்டிங் எக்ஸ்டென்ஷனில் டக்குன்னு வேறு கம்பெனி மாறுங்கன்ட்டோம். அப்பொழுது உங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாத நெருக்கத்தில் ரிசெஷன் வர வாய்ப்பு இருப்பதால் கவனம். அடுத்து திருமணத்தை பற்றி பேசிட்டோம். காதல் கைகூடும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற பொருத்தங்கள் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. சார் பூர்வீக சொத்து யோகம் உண்டு, அதை பார்க்கணும். இப்போ பிஸ்னஸ் யோகம் இருக்கா? பிஸ்னஸில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய காலகட்டம் வந்திருக்கின்றன. பிஸ்னஸ் செய்யலாம், ஆனால் லாபத்தை குறைத்து, கொஞ்சம் லாபம் இருக்குன்னா 100 ரூபாய்க்கு பதிலாக 98 ரூபா அப்படி போட்டு லாபத்தை குறைத்து மக்களை அதிகரித்து சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம். இது மிகப்பெரிய ஒரு நிறைய பேர் கலைத்துறை கிடைக்குமா, சினிமா கிடைக்குமா, குலதெய்வம் கிடைக்குமா எண்ணங்கள் இருக்குது. அதை கிடைக்க வாய்ப்புகள் என்ன? மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், மாணவர்கள் என்ன கல்வி எடுத்தால் மேன்மை. சார் உங்களுக்கு கல்வி சம்மந்தமாக டிசிஷன் கரெக்டாக எடுத்துக்கங்க. பையனுக்கு என்ன தொழில் அம்சம் இருக்குது, லைஃப்பில் எது போவான், அவனுக்கு பிடிச்சது என்ன, அவனுக்கு சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன, ஜோதிட ரீதியாக அவன் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செட் ஆகாது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலையும் செட் ஆகாது. அப்போ இவனுக்கு கிடைக்க வாய்ப்பு என்னென்னு பார்த்து போட்டுக்கோங்க. மிகப்பெரியது. கல்வியில் இவன் சரியாக எடுத்துவிட்டால் தலை நிமிர்வான், இல்லை என்றால் பிற்காலத்தில் பொருளாதாரத்தில் தலை குனிந்திருக்க வேண்டிய சூழல். அப்போ இவன் ஜாதகம் சொல்லும் தொழில் எடுத்தால் இவன் வாழ்க்கை சாதகமாக மாறுகின்றன. இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இப்போ இத்தனை நேரம் நம்ம பார்த்துருந்தோம். இது நம்ம கோச்சார பலனாக சொல்லப்பட்டது. இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக ஏற்பாடாகும். உங்கள் ஜாதகத்தை பார்த்து குடும்பம், திருமணம், பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள், கல்வியில் எப்படி இருக்கும், என்ன இறை வழிபாடு, எதை கும்பிட்டா நல்லாயிருக்கும், மோதிரம் தேவைப்படுமா, இல்லை ஜென்ரலாக கோயில் பரிகாரமா, உங்களுக்குன்னு நட்சத்திர ரீதியாக சுட்சம ரீதியாகலாம் கொடுத்து டெவலப் பண்ண முடியும். இது ஜாதக ரீதியாக. அப்படி தான் ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே சாதகமான விஷயத்தும் ஜாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஜாதகம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் ஜாதகம் பார்த்து தான் பண்ணுறாங்க. அப்போ நியூமராலஜிலேருந்து எல்லாமே ஜாதகம் டிசைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதோட பவர் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பொழுது உங்களுக்கு அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே திருமண ரீதியாக மட்டுமல்ல, இனி அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா பார்க்கணும். சொத்து சுகம் வாங்கணும், இந்த நாள் கிழமை பார்த்து வண்டி சொத்து வாங்க, எந்த வாசல் நல்லாயிருக்கும் இதை பார்க்கலாம். அப்போ இத்தனை விஷயங்கள் ஜாதகத்தில் சொல்லக்கூடிய வலிமை வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? அப்போ அது மாதிரி ஏதாவது கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.